நேசமிகு நெஞ்சங்களுக்கு பாசமிகு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். தந்தை பெரியார்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், நீங்கள் ஏன் தாடி வளர்க்குறீங்க, தினமும் முகச்சவரம் செஞ்சா என்ன அப்படின்னு. தினமும் முகச்சவரம் செஞ்சால் அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் செலவாகும், அந்த நேரத்தை ஏதாவது ஆக்கப்பூர்வமான வேலைகளில் நாம் செலவழிக்கலாமே அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னாராம். இதே மாதிரி வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். பொதுவாக வாழ்க்கையில் வறுமை, காதலில் தோல்வி, வேண்டுதல் நிறைவேறாமல் போகிறது, இது மாதிரியான காரணங்கள் ஏதாவது இருந்தால் தான் தாடி வளர்ப்பாங்க. தாடி வளர்க்குற நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் பலரும் சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்டால் அவங்க கூட காரணத்தை சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர்கிட்ட ஏன் இது மாதிரி தாடி வளர்க்குறீங்கன்னு கேட்கறதுக்கே பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அறிஞர் பெர்னாட் ஷா. ஆனால் அவர்கிட்டையும் ஒரு நிருபர் கேட்டிருக்கார், நாடகத்துக்கும் தாடிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு. சம்பந்தம் இருக்கு அப்படின்னாராம் ஷா. ஏன் என்ன அதை சொல்லுங்களேன் அப்படின்னு நிருபர் கேட்க, ஒரு நாடகத்தை பலமுறை யோசிச்சு ஒரு முறை எழுதுவேன், அப்படி பலமுறை யோசிக்கிறப்ப எனக்கு தாடியை பற்றிய நினைவு வராது அப்படின்னு பதில் சொன்னாராம் ஷா. நினைவு வராதுதான் காரணமா அப்படின்னு மறுபடியும் நிருபர் கேட்க, அப்படிதான் வச்சுங்களேன்னு ஷா சொல்லியிருக்கார். கொஞ்சம் விளக்கமாக அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நிருபர் கேட்க, நிருபர் தம்பி, நான் தினமும் முகசவரம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு எனக்கு 1.25 மணி நேரம் செலவாகுது. அந்த நேரத்தில் ஒரு நாடகத்தை நிச்சயமாக என்னால் எழுதி முடிக்க முடியும். நான் முகசவரம் செய்யறதுக்குன்னு செலவழிக்கிற நேரத்தை மிச்சப்படுத்துறது மூலமாக நாடகம் எழுதுறதுனால எனக்கு லாபம் கிடைக்குது தானே அப்படின்னு அவர் சொல்ல நிருபர் ஆச்சரியப்பட்டிருக்கார். இப்போ நிருபர் சொன்னது தான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். மிஸ்டர் ஷா, நீங்கள் சொன்ன விஷயத்திலிருந்து 3 காரணங்கள் எனக்கு தெரிய வருது. முதலாவது, காலத்தை நீங்கள் பொண்ணாக மதிக்கிறீங்க. ரெண்டாவது, சோம்பல் இல்லாமல் உழைக்கிறீங்க. மூணாவது, பண செலவு நீங்கள் செய்யறதில்ல. இதெல்லாம் நாங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் தானே அப்படின்னு நிருபர் சொல்ல, ஷா அங்கே புன்னகையோட சரி சரி அப்படின்னாராம். நமக்கும் வாழ்க்கையில் முத்தான 3 பாடங்களை இந்த பதிவு சொல்லுது. தெரிந்து தெளிந்து செயல்படுவோம். அப்படிதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு இளைஞன், அவங்கிட்ட நீ தாடி வளர்க்குறது என்னோட ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டேன். அந்த தம்பி என்னை ஏற இறங்க ஒரு தடவை பார்த்தான். பார்த்துட்டு, எனக்கு மண்டையில தான் ஒன்றும் இல்லை, இங்கேயாவது வளருது அப்படின்னு தாடி வளர்க்குறேன், இதில் உங்களுக்கு என்ன வைத்தெரிச்சல் அப்படின்னா தன்னுடைய மண்டையை தடவிக்கிட்டு. தொடர்ந்து பேசலாம். உங்கள் அன்பன் ஆறுமுகம், ஆசிரியர் பன்னுருட்டி.